இந்த தடவை மழை தீபாவளி ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு. ஸோ மிஸ் ஆன பெட்ஸ் எல்லாம் வந்து தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. மழை இருக்கிறதுனால நிறைய பெட்ஸ் வந்து எப்பவுமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள தேடுறதுக்கு பெட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு பெட்டு இந்த ஏரியாவில் இது கிடையாது அப்படின்னு நீங்கள் சென்ஸ் பண்ணீங்கன்னா, அது ப்ரீடாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்தியா இருக்கட்டும், அதை ஃபோட்டோ எடுத்து இந்த லொக்கேஷனில் நான் இந்த பெட்டை பார்த்தேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். யார் மூலியமாவது அந்த பெட் வந்து அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, உங்கள் மூலியமா அந்த பெட் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். ரெண்டாவது, தீபாவளி டைமில் எப்படி வந்து ப்ரீட் பெட்ஸை அபேண்டன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஒரு பெட்டை வந்து நானும் ஒரு 3 நாளாக வச்சுட்டு அவங்க வீடு எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் வந்து இதை அபேண்டன் பண்ண பெட்டு எனக்கும் கால் வந்தது, உங்கள் ஏரியால இருந்து தான். நான் வந்து என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னேன், ரெஸ்கியூவர்ஸை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ஸோ ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க போல. அழகாக ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துக்கிறான். 3 நாளாக அவன் வந்து சாப்பிடல. அன்எத்திக்கல் ப்ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ரீடர் கிட்ட இருந்து நீங்கள் பெட்டு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். மதரை வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மேலே குட்டி போட வைக்கிறது, அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கிறது, கேஜில் வைக்கிறது, அப்புறம் சேம் ஃபேமிலியில் திருப்பி ப்ரீடிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ப்ரீட் பெட்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஒன்ஸ் என் பெட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இறந்து போனா, எதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டான், நான் வந்து சேம் ப்ரீடர் கிட்ட போய் சேம் பிளட் லைன்ல திருப்பி வந்து பெட்டு வாங்கிட்டு போயிட்டேன். நீங்க சேம் பிளட் லைன்ல போய் திரும்ப பெட்டு வாங்கினா சேம் பெட்டே உங்களுக்கு திரும்ப வந்துருமா? எப்படி வந்து நீங்க ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. உங்களால லைஃப் லாங் பாத்துக்க முடியல அப்படின்னா ஒரு பெட்டை தயவு செய்து வாங்காதீங்க. அதுவும் எஸ்பெஷலி ப்ரீட் பெட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். நம்ம இதை பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா தீபாவளி டைம்ல வந்து அபேண்டன் பண்ணி போறது காமன். தீபாவளி டைம்ல வெளியே இவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அபேண்டன் பண்ணிட்டு போறீங்க பாருங்க. ஏன்னா அனிமல் ரெஸ்கியூவர்ஸ் இல்லை ஃபீடர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பெட்டை ரோட்ல பார்த்துட்டு அது கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காது. மனிதாபிமானம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா பாவம் இது வந்துருச்சு, இது ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுதான் வந்து அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது இல்லாதவங்களுக்குலாம் இதெல்லாம் ஈஸி, வாங்கலாம், வளர்க்கலாம், விட்டுட்டு போகலாம்.